Hi friends, இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தா இன்கார்பரேஷன்ல அடுத்து செக்ஷன் 3A நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? செக்ஷன் 3A ல வந்து என்ன அப்படினா பப்ளிக் கம்பெனிக்கு வந்து பாத்தா மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 7. பிரைவேட் கம்பெனிக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 2. ஓகேங்களா? சோ கண்டிப்பா எப்பவுமே ஸ்டார்ட் பண்றப்ப மட்டும் இல்ல எப்பவுமே மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 7 இருக்கணும் ஃபார் பப்ளிக் கம்பெனி அண்ட் பிரைவேட் கம்பெனிக்கு வந்து மினிமம் 2 மெம்பர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? சோ எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து கம்பெனி முடித வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 members 7 members வந்து மினிமமா இருக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்படி 7 இல்லாம 6 members தான் இங்க இருக்காங்க. யாரோ ஒருத்தங்க வெளிய போய்ட்டாங்க. ஷேர் எல்லாம் சேல் பண்ணிட்டு வெளிய போய்ட்டாங்க. இல்ல பிரைவேட் கம்பெனில 2 இல்லாம 1 members தான் இருக்காங்க அப்படினா இவங்க இப்படி இந்த மினிமம் மெம்பர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாம 6 members and 1 members இவங்கள வச்சு 6 மாசத்துக்கு மேல இவங்க business வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படினா while the number of members is so reduced, even person who is a member of the company during that time that it so carries on business after those 6 months and is cognizant of that fact that it is carrying on the business with less than 7 members or 2 members as the case may be shall be severally liable for the payment of whole debt of the company. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் மெம்பர் வேறு கம்பெனி வேறு. ஸோ கம்பெனி ஒரு விஷயத்துக்கு லயபிளாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மெம்பர்ஸ் பொறுப்பு கிடையாது, கம்பெனி தான் பொறுப்புன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 7 and 2. ஓகேங்களா? ஸோ இது கீழே எப்போ போதோ கீழே போனதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே இவங்க என்ன பண்ணணும்னா இந்த மெம்பர்ஸை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கணும். அப்படி 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 மெம்பர்ஸும் 1 மெம்பர்ஸும் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு மேலே இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் இஸ் லயபிள் ஃபார் த லயபிலிட்டி ஆஃப் த கம்பெனி. ஓகேங்களா? ஸோ கம்பெனியோட மொத்த டெட்டுக்கும் யார் லயபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 மெம்பர்ஸும் 1 மெம்பர்ஸும் தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ என்னோட கம்பெனியில் வந்து 7 பேர் இருக்கிறாங்க. ஸோ நான் பாட்டு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா நான் கடன் வாங்கியிருக்கிறேன், 10 லட்ச ரூபா டெட்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த டெட்டுக்கு வந்து யார் பொறுப்புனா என்னோட கம்பெனி தான் பொறுப்பு. ஈச் அண்ட் எவ்ரி மெம்பரை நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது, அஸ் எ ஹோலாக கம்பெனி தான் நம்ம டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் மெம்பராக இருக்கார், அவர் வெளியே போயிட்டார். ஸோ இப்போ என்னோடய கம்பெனியில் வெறும் 6 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 6 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த 6 மெம்பர்ஸை வச்சு நான் 6 மாதத்துக்கு மேலே ஓகே ஸோ இந்த 6 மெம்பர்ஸை வச்சு நான் 6 மாதத்துக்கு மேலே நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்படி நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மொத்த 10 லட்ச ரூபா டெப்ட்டுக்கும் ஈச் அண்ட் எவரி 6 மெம்பர்ஸும் லயபிள். ஆஸ் எ ஹோல் கம்பெனி நம்ம எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அது கம்பெனியே கிடையாது. ஆக்சுவலாக 6 மெம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும், பட் 6 மெம்பர் தான் அங்கே இருக்கிறாங்க. ரூல்ஸை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணல, 6 மாதத்துக்கு மேலே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அந்த பிஸ்னஸை நடத்திட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது அந்த கம்பெனியோட மொத்த 10 லட்ச ரூபா டெட்டுக்கு யார் பொறுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி 6 மெம்பர்ஸுமே இதுக்கு லயபிள். ஓகேங்களா? ஸோ அதான் இந்த மெம்பர்ஸ் செவரலி லயபிள் இன் செர்டைன் கேஸஸ் செக்ஷன் 3A இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் 3A பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். சப்போஸ் மினிமம் மெம்பர்ஸுக்கு கீழே வந்துட்டாங்க, கீழே வந்ததுக்கப்புறம் 6 மாதத்துக்கு மேலே அவங்க அதே பிஸ்னஸை வந்து இந்த கம்மியான மெம்பர்ஸை வச்சு 6 மாதத்துக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் இஸ் லயபிள் ஃபார் த டோட்டல் லயபிலிட்டி ஆஃப் த கம்பெனி. ஓகேங்களா? ஸோ டோட்டல் கம்பெனியோட மொத்த 10 லட்ச ரூபா டெட்டுக்கும் அந்த 6 மெம்பர்ஸுமே ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் இஸ் செவரலி லயபிள். செவரலி லயபிள்னா தனித்தனியாக லயபிள். ஓகேங்களா? ஸோ 6 பேருமே இப்போ இவன் என்னோட பேரில் இத்தனை கடன் வாங்கியிருக்கு, இவன் பேரில் இத்தனை கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் செவரலி லயபிளாக மாறிடுவோம். ஓகேங்களா? மெம்பர் செவரலி லயபிள் இன் சர்டன் கேஸில் ஒரு கேஸில் நம்ம பார்ப்போம். ரெட் லிமிடெட் வாஸ் இன்கார்பரேட் ஆன் 1st April 2014. 1st April 2014 இன்கார்பரேட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது 1st April 2014. இஸ் ஃபேஸிங் செவரல் எஃபர்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த எக்கனாமி. அப்போ இந்த எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்கு. ஓவிங் டு இஸ் பேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் வித்ட்ராயிங் தேர் ஹோல்டிங் ஆஃப் த கம்பெனி. ஸோ டிப்ரெஷன் ஆனதுனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஷேரை ஃபுல்லாமே விற்றுட்டு அவங்க மெம்பர்ஷிப்பை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த கம்பெனி ஹேட் 250 மெம்பர்ஸ் ஆன் 10th January 2019. ஓகேங்களா? ஸோ 10th January 19 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 250 மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. கிளியரா?
ஓகே. ஸோ இது வந்து லிமிட்டட்னு சொல்லி போட்டிருக்கு, ரெட் லிமிட்டட். அப்போ இது பப்ளிக் கம்பெனி. ஓகே. ஸோ பப்ளிக் கம்பெனியில் மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும். 10/1/2019 இங்கே 250 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஓகே, 250 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆன் 10th January 2019. பை 15th January 2019 244 மெம்பர்ஸ் ஆர் வித்ட்ரான். 15th January 5 நாளில் எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க? 244 பேர் கேன்சல் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ 250ல் 244 பேர் கேன்சல் பண்ணி வெளியே போயிட்டாங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு வெறும் 6 மெம்பர் தான் இருப்பாங்க, லெஸ் தென் 7. பப்ளிக் கம்பெனியில் மினிமம் 7 மெம்பர்ஸ் இருக்கணும். இங்கே 244 மெம்பர் வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இங்கே ரிமைனிங் 6 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. இது லெஸ் தென் 7. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து இவங்க ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் 7 மெம்பர்ஸ் இங்கே இருக்கணும். பட் இங்கே 6 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்க கொடுத்த லிமிட்டோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 15/1/19 6 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து 6 மாதம் கணக்கு. ஓகே. ஸோ 6 மாதத்துக்கு மேலே இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் இஸ் செவரலி லயபிள். ஒவ்வொரு மெம்பர்ஸுமே அந்த கம்பெனியோட மொத்த டேட்டுக்கு ஒவ்வொரு மெம்பர்ஸும் தனித்தனியாக லயபிள் ஆயிடுவாங்க. ஓகே. நம்பர் நோ நியூ மெம்பர் ஹாஸ் இன்வெஸ்டட் இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரும் எக்ஸ்ட்ராவாக எந்த நியூ மெம்பருமே உள்ளே வரலை. ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் 15th January till date now Mr. A, an existing member, has approached you to advise them regarding the liabilities of the situation. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து லயபிலிட்டி வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிவன் சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இப்போது 6 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. 250ல் 244 வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ 6 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க, விச் இஸ் லெஸ் தென் 7. ஓகேயா. ஸோ 7க்கு கீழே தான் இருக்கிறாங்க. அவங்க மினிமம் 7% இருக்கணும்னு சொல்லி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோட ப்ரொவிஷன். பட் 7க்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இங்கே செக்ஷன் 3A வந்து அப்ளை ஆகும். செக்ஷன் 3A படி பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலை, 6 மாதத்துக்கு மேலே அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கம்பெனியோட டோட்டல் டேட்டுக்கு ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் இஸ் செவரலி லயபிள். ஓகேங்களா. அண்ட் தீஸ் மெம்பர்ஸ் ஹேவ் கண்டினியூ பியாண்ட் த ஸ்பெசிஃபைட் லிமிட் ஆஃப் 6 months. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஸ்டினை கொடுக்கலையே. 15th January 2019 244 மெம்பர்ஸ் வந்து வெளியே போயிட்டாங்க. ஓகே. ஹோல்டிங் நோ நியூ மெம்பர் இன்வெஸ்டர் இந்த எக்கனாமி ஆஃப்டர் 15th February till date. டில் டேட் அப்படின்னா இது வரைக்கும் யாருமே புதுசாக வரலாம். அப்போது 6 மெம்பர்ஸை வச்சு 15th அதாவது 15th January வெறும் 6 மெம்பர் தான் இருக்கிறாங்க. ஓகே. 15th January அதுக்கப்புறம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் புதுசாக எந்த மெம்பருமே வரலையாம். அப்போ 6 மாதத்துக்கு மேலேயே போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 6 மாதத்துக்கு மேலே போயிட்டே இருக்குது. ரெடியூஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி டியூரிங் த பீரியட் ஆஃப் 1 month shall be severally liable for the payment of the whole debt of the company contracted during that time and be severally sued therefore. ஓகேங்களா. ஸோ எப்போ அந்த மினிமம் மெம்பர்ஸ் வந்து 6க்கு வந்தாங்களோ, ஓகே. ஸோ 6க்கு வந்தது 15th January 2019. இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, என்னென்ன லயபிலிட்டி இருக்குதோ அது எல்லா லயபிலிட்டிக்குமே அந்த 6 பெர்சனுமே செவரலி லயபிள். ஓகேங்களா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன் 6% லயபிளாக மாறிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் போடுறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கு பொறுப்பு யார்? கம்பெனி தான். ஓகேங்களா. பட் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. மினிமம் நம்பர் வந்து அங்கே 7 இருக்கணும். பட் 7க்கு கீழே 6% தான் இருக்கிறாங்க. அப்போ 6% வந்து 15th January இருந்து. ஓகேங்களா. ஸோ 15th January இந்த 6 பெர்சன் என்ன கான்ட்ராக்ட் போட்டாங்களோ அந்த கான்ட்ராக்டுக்கு வந்து யார் லயபிள்? அந்த 6 பெர்சனும் ஈச் அண்ட் எவ்ரி 6% செவரலி லயபிளாக மாறிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 10 லட்ச ரூபா கான்ட்ராக்டுக்கு வந்து யார் பேமெண்ட் பண்ணணும்? அந்த 6 பெர்சனும் ஈச் அண்ட் எவ்ரி 6%. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி செக்ஷன் 7 இதோட ப்ரொசீஜர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபாலோயிங் இஸ் அ ப்ரொசீஜர் ப்ரீஃப் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் ஏ கம்பெனி. ஒரு கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு எந்த கம்பெனி வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ப்ரைவேட் கம்பெனியா, பப்ளிக் கம்பெனியா, கவர்மெண்ட் கம்பெனியா, செக்ஷன் 8 கம்பெனியா, ஸோ அதுக்கப்புறம் 1% கம்பெனியா, இல்லை லிஸ்டட் கம்பெனியா. ஸோ இந்த மாதிரி வந்து கம்பெனியோட டைப்பு. ஓகேங்களா. ஸோ கம்பெனியோட டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டைனிங் டின் நம்பர். ஓகேங்களா. ஸோ இப்போது ஒரு டேரக்டர் வந்து கண்டிப்பாக தேவை. டின்ங்கிறது டேரக்டர்
ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இதுதான் டின். ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னென்ன டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களோ அந்த டேரக்டர்ஸுக்கு டின் நம்பர் நம்ம அப்டைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃப் த டேரக்டர்ஸ். டின் நம்பர் நம்ம அப்ளை பண்ணுறப்பவே டேரக்டர்ஸோட டிஜிட்டல் சிக்னேச்சர் சப்மிட் பண்ணி தான் டின் நம்பர் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனியோட டேரக்டராக இருக்கிறேன். கிளியராக? இப்போ ஸ்மார்ட் நோட்ஸ் இன்ஸ்டியூட்டோட டேரக்டர் நான் தான். இப்போ இதை நான் கம்பெனியாக இன்கார்பரேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நான் என்ன கம்பெனியாக என்ன டைப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் நான் ப்ரைவேட் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுவேன். இப்போ நான் டேரக்டர். ஓகேங்களா? ஸோ எனக்கு டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் நான் அப்ளை பண்ணி அதை நான் அப்டெயின் பண்ணணும். ஸோ அதை நான் அப்ளை பண்ணுறப்போ என்னோட டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒன்றுமே இல்லை, என்னோட சைன் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா? டிஜிட்டல் சிக்னேச்சர் நான் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை நான் வாங்கினதுக்கப்புறம் டின் நம்பர் நான் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னோடய கம்பெனியில் யாரெல்லாம் டேரக்டர்ஸாக இருக்க போகிறாங்களோ அவங்களோட டின் நம்பரை நான் அப்டெயின் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அப்ளை டு ஆர்ஓசி ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் நேம். இப்போ ஸ்மார்ட் நோட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்கௌண்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த நேமை நான் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் நான் ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா இதே நேமில் வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனிக்கு தான். இப்போ என்னோட ஸ்மார்ட் நோட்ஸுங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த கம்பெனியும் வச்சுருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் ரிசர்வ் பண்ணணும். இப்போ புதுசாக ஒரு கம்பெனி நேம் வந்து ஸ்மார்ட் நோட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு என்னோடய கம்பெனியோட நேம். ஸோ இதை நான் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கூட நான் ரிசர்வ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனிக்கு மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். MOA அண்ட் AOA. MOAனா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், AOAனா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் நம்ம தனியாக அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது, அது கீழே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ MOAனா ஒன்றுமே இல்லை, என்னோடய கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். என்னோடய கம்பெனியோட நேம் என்ன, நான் எவ்வளோ கேபிட்டல் நான் போட்டிருக்கேன், என்னோடய லைபிலிட்டிஸ்லாம் எவ்வளோ இருக்குது. ஸோ லைபிலிட்டி வந்து லிமிட்டடாக அன்லிமிட்டடாக, மேக்ஸிமம் வந்து இந்தியாவுக்குள்ளே லிமிட்டட் லைபிலிட்டி மட்டும்தான் அலோடு, அன்லிமிட்டட் லைபிலிட்டி இந்தியாவில் நாட் அலோடு. ஓகேங்களா? ஸோ என்னோடய லைபிலிட்டி வந்து லிமிட்டடாக அன்லிமிட்டடாக. அப்புறம் சிச்சுவேஷன் கிளாஸ், நான் எங்கே வந்து என்னோடய கம்பெனியை வந்து என்னோடய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அந்த சிச்சுவேஷன் கிளாஸில் நான் போடுவேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே MOAயில் இருக்கும், இதை நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் AOAயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் டேபிள் A. ஓகேங்களா? ஸோ டேபிள் ஏல உள்ள ரூல்ஸ் எல்லாமே அங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோட கம்பெனியில் என்னென்ன ரூல்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரெண்டையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ MOA அண்ட் AOA நான் ப்ரிப்பேர் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபைலிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வித் த ROC. ரெஜிஸ்ட்ரார்கிட்ட எங்களோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபைல் பண்ணோம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ட் அப்ளிகேஷன் ஷால் பி ஃபைல்டு வித் ROC வித்தின் whose jurisdiction the register office of the company is proposed to be situated. ஓகேங்களா? ஸோ எந்த சிச்சுவேஷனில் எந்த ஜூரிடிக்ஷன் கீழே என்னோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குதா, எந்த ஸ்டேட்டுக்குள்ளே எந்த ஜூரிடிக்ஷனுக்குள்ளே இருக்குது அப்படிங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், என்னோட கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ROC கிட்ட நான் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இன் ஃபார்ம் நம்பர் INC32 ஸ்பைஸ் அலாங் வித் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்டை. ஸோ ஒரு கம்பெனியை நான் இன்கார்பரேட் பண்ணுறப்போ நான் என்ன ஃபார்ம் வந்து நாங்கள் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா ஸ்பைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் உண்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்பைஸுங்கிற ஃபார்ம் வந்து அதோட நம்பர் வந்து INC32. ஸோ இதில் தான் நான் என்ன பண்ணுவேன், ROC கிட்டக்க என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ROC கிட்டக்க ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் கிட்டக்க நான் வந்து இன்கார்பரேட் பண்ணுறப்போ நான் என்ன ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணேன்னா ஸ்பைஸுங்கிற ஃபார்ம். ஓகேங்களா? அந்த ஃபார்மோட நம்பர் வந்து INC32. கிளியரா? ஓகே. ஸோ இந்த ஃபார்ம் தான் நான் சப்மிட் பண்ணேன். ஸோ இந்த ஃபார்மில் நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நான் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா MOA, என்னோட கம்பெனியோட MOA AOA எல்லா சப்ஸ்கிரைபருமே அதில் சைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் மெமோரண்டமில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஷேர்லாம் யார், என்னோடய கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ் யார், என்னோட கம்பெனியோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் MOAயில் நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய கம்பெனியில் ஒரு 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பேரோட நேம் நான் வந்து MOAயில் போட்டிருப்பேன். அவங்க எல்லாருமே அந்த MOA அண்ட் AOA வந்து சைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு a declaration by person who is engaged in the formation of the company and by a person named in the articles that all requirements of this act and the rules made under has been complied with. ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் இருக்கோமா? ஓகேங்களா? ஸோ ஆக்டில் என்ன சொல்லியிருக்குதோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்குமாங்கிற ஒரு டெக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்ளரேஷன் ஃபார்ம் வந்து யார் வந்து
யார் வந்து சைன் பண்ணுவாங்கன்னா ஆர்டிகிள்ஸில் யாரோட இப்போ ஆர்டிகிள்ஸில் ஒரு பெர்சனோட நேம் போட்டிருப்போம். ஓகேங்களா, ஆர்டிகிள்ஸில் பெர்சனோட நேம் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் அந்த நேம் எல்லாமே ப்ராப்பராக இருக்குதா, கம்பெனி ஃபார்மேஷன் எல்லாமே ரூல்ஸ் படி கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஆர்ஓசி கிட்டக்க நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்பைஸ் ப்ளஸ் ஃபார்மோட நம்ம அட்டாச் பண்ணோம். ஸோ ஸ்பைஸ் ஐஎன்சி 32 ஃபார்ம் நம்பரில் ஸ்பைஸ் ஃபார்மில் நம்ம எதெல்லாம் அட்டாச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எம்ஓஏ அண்ட் ஏஓஏ. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆஃப் ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக கம்ப்ளை பண்ணியிருக்கோமா, ஸோ ரூல்ஸ் ரெகுலேஷன் ரூல்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து கம்ப்ளை பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம வைக்கணும். ஓகேங்களா, அப்புறம் a declaration from each of the subscribers to the memorandum and from person named as the first director if any in the article stating that. அதுக்கப்புறம் யார்கிட்ட நம்ம டிக்ளரேஷன் வாங்கணும் அப்படின்னா மெமோரண்டமோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா, ஸோ எம்ஓஏல ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம வாங்கணும் அண்ட் தென் ஃபஸ்ட்டு டேரக்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ எம்ஓஏல என்னோட கம்பெனியோட ஃபஸ்ட்டு டேரக்டர் யார், நானாக தான் இருப்பேன். ஓகேங்களா, ஸோ என்கிட்ட இருந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் என்னோட கம்பெனியோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட்டு எம்ஓஏல ஸ்பெசிஃபை பண்ண அந்த சப்ஸ்கிரைபர்ஸை அவங்கக்கிட்ட இருந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கணும். ஓகேங்களா, என்ன டிக்ளரேஷன் அப்படின்னா he is not convicted of any offense in connection with the promotion, formation and management of any company. ஸோ நான் வந்து இப்போ கம்பெனி ஃபார்ம் பண்ணுறேன்னா எனக்கு மேலே எந்த அஃபென்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ என் மேலே அஃபென்ஸ் இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு அஃபென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு தப்பான நோக்கத்தை தான் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ என் மேலே எந்த அஃபென்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து யார்கிட்ட வாங்கியிருக்கணும், ஃபஸ்ட்டு டேரக்டர் கிட்டையும் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டையும் வாங்கியிருக்கணும். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், he has not been found guilty of any fraud or misfeasance of any breach of duty. ஏதாச்சும் ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்கக்கூடாது, இல்லை டியூட்டி எதையுமே நான் வந்து ப்ரீச் பண்ணியிருக்கக்கூடாது டு சை கம்பெனி அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் எனி ப்ரீவியஸ் கம்பெனி லா டியூரிங் த லாஸ்ட் 5 years. கடைசி 5 yearsல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 5 yearsல இந்த சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபஸ்ட்டு டேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ராடும் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ எந்த ஃப்ராடும் பண்ணியிருக்கக்கூடாது, எந்த ப்ரீச் ஆஃப் டியூட்டியும் பண்ணியிருக்கக்கூடாது லாஸ்ட் 5 yearsல அண்டர் கம்பெனி லா. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கம்பெனிலாம் இல்லை கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி எந்த ஃப்ராடுமே நம்ம பண்ணியிருக்கக்கூடாது. யார், ஃபஸ்ட்டு டேரக்டர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த ஃப்ராட் வந்து பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஓகே. And that all the documents filed with the register for registration of the company containing information that is correct and complete and true to the best of his knowledge. ஸோ நம்ம ஆர்ஓசி கிட்ட ஃபைல் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரூ அண்ட் கரெக்டாக சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும்னா எம்ஓஏ அண்ட் ஏஓஏ நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ நம்ம கம்பெனி ஃபார்ம் பண்ணுறப்போ கம்பெனி ஃபார்ம் பண்ணுறப்போ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வைக்கணும். ரெண்டாவது டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபஸ்ட்டு டேரக்டராக இருக்கட்டும் அவங்க மேலே எந்த அஃபர்ட்ஸும் இல்லை, அவங்க கடைசி 5 yearsல லாஸ்ட் 5 yearsல எந்த ஃப்ராடும் பண்ணலை, ப்ரீச் ஆஃப் டியூட்டி எதுவுமே பண்ணலை அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். ஓகேங்களா, ஸோ கம்பெனிஸ் ஆக்டு கீழே இவங்க எந்த ஃப்ராடுமே பண்ணலை லாஸ்ட் 5 yearsல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டில் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ். ஓகேங்களா, ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலை இன்னும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சிச்சுவேஷன் வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஃபார்ம் பண்ணலை. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட கரஸ்பாண்டன்ஸோட அட்ரஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இன்னும் நம்ம செட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம மீட்டிங் எல்லாமே பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணோம், நம்ம எல்லாருமே டுகெதராக கேதர் பண்ணி அந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி வச்சுருப்போம், அதான் கரஸ்பாண்டன்ஸ். ஓகேங்களா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நம்ம இன்னும் ஃபார்ம் பண்ணல. அதுக்கு முன்னாடி நம்மலாம் கேதர் பண்ணி மீட் பண்ணக்கூடிய இடம் தான் கரஸ்பாண்டன்ஸ். அந்த கரஸ்பாண்டன்ஸோட அட்ரஸை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் the particulars names including surnames or family names, residential address, nationality of every subscriber to the memorandum ஓட ஈச் சப்ஸ்கிரைபரோட நேம், அவங்களோட சர்நேம், ஃபேமிலி நேம்ஸ், ரெசிடென்சியல் அட்ரஸ் அண்ட் நேஷனாலிட்டி இது எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணணும் வித் த ப்ரூஃப் ஆஃப் த ஐடென்டிட்டி. அதோட ப்ரூஃப் வந்து வேணும், ஆதார் நம்பர், ஆதார் கார்டோட ப்ரூஃப் நமக்கு வேணும். அண்ட் இன் த கேஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் பீயிங் எ பாடி கார்பரேட்டா with such particulars as may be prescribed. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கார்பரேட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ சப்ஸ்கிரைபர் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு ஒரு 5 பேர் இருக்கிறோம், அது போக இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தா ஒரு கம்பெனி. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி இன்கார்பரேட் ஆன ஒரு கம்பெனி,
அந்த கம்பெனி நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பாடி கார்பரேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். கிளியரா? ஓகே, ஃபஸ்ட்டு என்னன்னா சப்ஸ்கிரைபர்ஸ், ஈச் சப்ஸ்கிரைபர்ஸ் மெமரண்டமோட எவரி சப்ஸ்கிரைபரோட நேம், சர்நேம், ஃபேமிலி நேம், அப்புறம் அவங்களோட அட்ரஸ், ஓகேங்களா? ஸோ அப்புறம் நேஷனாலிட்டி, ஸோ வித் ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஓகேங்களா? ஸோ ஐடென்டிட்டி ப்ரூஃபோட சேர்த்து வைக்கணும். ஐடென்டிட்டி ப்ரூஃப்னா நத்திங் பட் இஸ் ஆதார் கார்டு, ஓகேங்களா? ஸோ ஆதார் ப்ரூஃப் நம்ம வைக்கணும். அண்ட் தென் இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து ஏதாச்சும் ஒரு பாடி கார்பரேட்டாக இருக்கிறாங்கன்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை நம்ம ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, next the particulars of the person mentioned in the articles as a first director. First director oda particulars na enna varum? Name, surname, family name, அப்புறம் டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன், இது டேரக்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேரக்டர் அப்படிங்கிறப்ப அவங்களோட டின் நம்பர் நம்ம அப்ளை பண்ணி வாங்கியிருப்போம். ஸோ டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரையும் நம்ம சப்மிட் பண்ணணும். ரெசிடென்சியல் அட்ரஸ், நேஷனாலிட்டி, ஓகேங்களா? அண்ட் சச் அதர் பர்டிகுலர்ஸ் இன்க்ளூடிங் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அஸ் மேபி ப்ரிஸ்கிரைப்டு. இந்த இடத்துல ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து ரொம்ப நெசசரி கிடையாது. பிகாஸ் இங்கே டின் நம்பர் இருக்குது. டின் நம்பர் நம்ம அப்ளை பண்ணுறப்பவே நம்ம வந்து ஆதார் ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணி தான் டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ டின் நம்பர் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரோட பர்டிகுலர்ஸ் நம்ம சப்மிட் பண்ணோம். இப்போது ஃபஸ்ட்டு டேரக்டர், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேரக்டரோட பர்டிகுலர்ஸ் இன்க்ளூடிங் டின் நம்பரோட சேர்த்து நம்ம சப்மிட் பண்ணுறோம். கிளியரா? ஓகே, next the particulars of the interest of the person mentioned in the articles as the first director of the company in other firms or body corporate along with their consent to act as a director of the company in such form manner as may be prescribed. இப்போ ஃபஸ்ட்டு டேரக்டர் இருக்கார். ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஃபேமில் இல்லை பாடி கார்பரேட்டில் இவர் வந்து டேரக்டராக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேரக்டர் ஆல்ரெடி ஏ, பி, ஸோ ஏ கம்பெனி, பி கம்பெனி, இந்த ரெண்டு கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி டேரக்டராக இருந்திருக்காரு. இப்போ நம்ம கம்பெனியில் ஃபஸ்ட்டு டேரக்டராக இவர் வராருன்னா இந்த ஏ கம்பெனிலையும் பி கம்பெனிலையும் ஒரு கன்சர்ன் நம்ம வாங்கியிருக்கணும். ஓகே, ஸோ உங்கள் டேரக்டர் வந்து இவங்களோட அதாவது ஏ, பி கம்பெனிட்ட நம்ம வந்து ஒரு லெட்டர் ஆஃப் கன்சர்ன் வந்து வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏ கம்பெனி கிட்டக்க உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய டேரக்டர் எங்கள் கம்பெனியில் ஃபஸ்ட் டேரக்டராக வராரு, இதுக்கு உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கன்சர்ன் லெட்டர் வந்து நம்ம வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கம்பெனியில் அவங்க ஃபஸ்ட்டு டேரக்டராக இருக்கலாம். கிளியரா? ஓகே, ஸோ த பர்டிகுலர்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பெர்சன் மென்ஷன் இன் த ஆர்டிகல்ஸ் அஸ் த ஃபஸ்ட் டேரக்டர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேரக்டராக நம்ம அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த பெர்சனை of the company in the other firms or the body corporate along with their consent to act as a director of the company in such form and manner. ஓகேண்ணா? இப்போது நான் வந்து இந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு டேரக்டராக வரேன். ஓகேண்ணா? நான் இதுக்கு முன்னாடி வேறு கம்பெனியில் டேரக்டராக இருக்கேன் அப்படின்னா அந்த கம்பெனியோட கன்சென்ட் நம்ம வாங்கியிருக்கணும். ஓகேண்ணா? ஸோ நான் ஆல்ரெடி ஒரு 2 கம்பெனியில் டேரக்டராக இருக்கேன். இப்போ ஸ்மார்ட் நோட்ஸில் நான் ஃபஸ்ட்டு டேரக்டராக வரேன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும்? நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற அந்த 2 கம்பெனியோட கன்சர்ன் லெட்டர் நான் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் என்னோட கன்சர்ன் லெட்டரும் நான் ஓகே, நான் இங்கே ஃபஸ்ட் டேரக்டராக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஓகே சொல்லணும். அப்புறம் நான் ஆல்ரெடி 2 கம்பெனியில் டேரக்டராக இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கம்பெனி ஓகே சொல்லணும். ஓகேங்களா? ஸோ 2 பேரோட கன்சர்ன் லெட்டர் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த கம்பெனியில் நான் ஃபஸ்ட் டேரக்டராக இருக்க முடியும். கிளியரா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேரக்டராக இருக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் டேரக்டராக இருக்கிறேன், அந்த கம்பெனியோட கன்சர்ன் லெட்டர் வேணும். அதுக்கப்புறம் என்னோட கன்சர்ன் லெட்டர், ஓகே நான் டேரக்டராக இருக்கிறேன் அப்படிங்கிற கன்சர்ன் லெட்டரும் அங்கே வேணும். ஓகேண்ணா? ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்? சப்மிட் பண்ணணும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு a power of attorney or a non-judicial stamp paper signed by subscriber to the memorandum delegating power in favor of a person to do all acts or deed in relation to the incorporation of the company. ஓகேங்களா? அதாவது பவர் ஆஃப் அட்டார்னி ஆர் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர். ஓகே, ஸோ இப்போ கம்பெனி ஒரு பெர்சன் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த பெர்சன் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கம்பெனி என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா பவர் ஆஃப் அட்டார்னியும் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரும் அந்த பெர்சன்கிட்ட கொடுத்துருவாங்க. இன் ஃபேவர் ஆஃப் பெர்சன் டு டூ ஆல் ஆக்ட் அண்ட் டீட் இன் ரிலேஷன் டு த இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி. இப்போ கம்பெனி இன்கார்பரேட் ஆகலை. ஓகே, இன்கார்பரேஷன் ப்ரொசீஜர் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பெர்சனை
நீ எல்லா ரைட்ஸ் அண்ட் டியூட்டி அந்த ஒரு பெர்சன் கிட்ட இப்போ நான் தான் ஒரு பெர்சன் வச்சுக்கோங்க, என்கிட்ட எல்லா ரைட்ஸும் டியூட்டிஸும் பவருமே கொடுத்து நீ இந்த கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணுன்னு சொல்லி என்கிட்ட பவர் ஆஃப் அட்டார்னி அண்ட் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்போ எனக்கு எல்லா ரைட்ஸும் வந்துடும், எல்லா பவரும் கிடச்சிரும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக போய் ஆர்ஓசி கிட்டக்க நான் ஃபைல் பண்ணி இந்த கம்பெனியை நான் இன்கார்பரேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்கார்பரேட் பண்ணக்கூடிய எல்லா ஆக்ட்ஸும் டீட்ஸும் நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னோட நேமில் பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு கம்பெனி வந்து இன்கார்பரேட் ஆனதுக்கப்புறம் அடுத்த கம்பெனியாக அது மாறிடும். ஓகேங்களா? ஸோ கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆக்ட்லாம் பண்ணணுமோ அது கம்பெனி சார்பாக நான் பண்ணுவேன். அப்படி நான் பண்ணுறதுக்கு பவர் ஆஃப் அட்டானமியும் ஜான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரும் என் பேரில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ கம்பெனி பண்ணக்கூடிய விஷயத்தில் நான் ஒரு ஆள் என்ன பண்ணுவேன், நான் பண்ணணும். நான் பண்ணுறதுக்கு உண்டான பவர் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி அண்ட் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் என் பேரில் எழுதி வச்சுருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கம்பெனிக்காண்டி எல்லா ஆக்டும் நான் பண்ணி கொடுத்துட்டு அந்த கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணிடுவேன். இன்கார்பரேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கம்பெனி நேமில் தான் நடக்கும், என் நேமில் நடக்காது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து E-Form INC-22 ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸர். நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் நம்ம லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு INC-22ன்னு சொல்லி ஒரு E-Form வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஸ்பைஸ் ப்ளஸ்ங்கிற ஃபார்மில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்கார்பரேட் பண்ணுவோம். ஸோ ஸ்பைஸ் ப்ளஸ் ஃபார்மில் வந்து INC-32ங்கிற நம்பரில் வரும். ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம அட்டாச் பண்ணுவோம்னா MOA அண்ட் AOA, நம்ம கம்பெனியோட MOA AOA நம்ம அட்டாச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெர்சன்கிட்ட வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ என்ன டிக்ளரேஷன்னா கம்பெனி ஃபார்மேஷன் பண்ணுறப்போ ரூல்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியோட சப்ஸ்கிரைபர்ஸ், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபஸ்ட்டு டேரக்டர், இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே எந்த அஃபென்ஸும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 5 இயர்ஸில் இவங்க எந்த ஃப்ராடும் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ ஒவ்வொரு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சப்போஸ் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, ஆரம்பிக்கலை அப்படின்னா நம்மளோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸை நம்ம சப்மிட் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரோட பர்டிகுலர்ஸ், நேம், சர்நேம், அட்ரஸ், ஃபேமிலி நேம், நேஷ்னாலிட்டி வித் ஐடென்டிட்டி ப்ரூஃபோட நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபஸ்ட்டு டேரக்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டேரக்டரோட டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அவரோட நேம், அட்ரஸை வித் ஐடென்டிட்டி ப்ரூஃபோட நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர், ஃபஸ்ட்டு டேரக்டரோட லெட்டர் ஆஃப் கன்சர்ன் லெட்டர் நம்ம வைக்கணும். நான் டேரக்டராக இருக்கிறதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி கன்சர்ன் லெட்டர் நம்ம வைக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி 2-3 கம்பெனியில் டேரக்டராக இருக்காருன்னா அந்த கம்பெனிஸோட கன்சர்ன் லெட்டரை நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெர்சன் கிட்டக்க ஃபுல் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பவர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ பவர் ஆஃப் அட்டார்னி அண்ட் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் வந்து ஒரு பெர்சன் கொடுத்துருவாங்க. அந்த பெர்சன் என்ன பண்ணுவார்னா அவருக்கு இன்கார்பரேட் பண்ணுறதுக்குண்டான பவர் எல்லாமே அந்த பெர்சன்ட்ட கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம சப்மிட் பண்ணோம். அந்த பெர்சன் யார், அவரோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸோட லொக்கேஷன் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு INC-22ங்கிற ஃபார்மில் நம்ம வெரிஃபிகேஷன் லெட்டர் வந்து நம்ம வைக்கணும். ஓகேங்களா? ஓகே, if ROC is satisfied that everything has been complied with regard to incorporation of companies, இன்கார்பரேட் பண்ணுறப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்குது, ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்குன்னு சொல்லிட்டு ROC ஃபீல் பண்ணாங்கன்னா he shall issue a certificate of incorporation in form number INC-11. ஓகே, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டாங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸுமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே, ஃபஸ்ட் டேரக்டர்ஸ் மேலே எந்த அஃபென்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பெர்சன் மேலே நம்ம பவர் ஆஃப் அட்டானமி கொடுத்துருக்கோம், ஸோ அந்த பெர்சன் மேலே எந்த அஃபென்ஸும் இல்லை. ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுப்பாங்க இந்த ஃபார்ம் நம்பர் INC-11. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம INC ஸ்பைஸ் ப்ளஸ் ஃபார்ம் INC-32 நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன், இது அட்ரஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு INC-22 நம்ம பார்த்தோம். இப்போ INC-11ல் தான் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ROC வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் எந்த ஃபார்மில் இஷ்யூ பண்ணுவாங்க, INC-11ல், அலாங் வித் த கார்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். கார்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னா இதுதான் கம்பெனியோட நம்பர். ஓகேவா? ஸோ டேரக்டருக்கு டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மாதிரி கம்பெனிக்கு கார்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகேங்களா? நார்மலி வித்தின் 7 days ஆஃப் த ரிசிப்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு த கம்பெனி சைன்ட் அண்ட் டேட் அட்ரஸ். இந்த ஸ்பைஸ் ப்ளஸ் ஃபார்மில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணதில் இருந்து
7 டேஸ்க்குள்ளே இந்த சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 7 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டேன். ஆர்ஓசி என்ன பண்ணுவாங்க, ஐஎன்சி 11ங்கிற ஃபார்மில் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷனை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு லெஜிஸ்லேச்சர் வந்துடும். எவிடன்ஸ் பை கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒரு கம்பெனியை ஃபார்ம் ஆயிரும். நமக்குன்னு உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி. ஸோ இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கம்பெனியோட டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டின் நம்பர், டின் நம்பர் நம்ம வாங்கியிருக்கணும். ஸோ அந்த டின் நம்பர் ப்ளஸ் ஒவ்வொரு டேரக்டரோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நம்ம வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் ஆர்ஓசி கிட்டக்க நம்ம நேமை ரிசர்வ் பண்ணணும். எம்ஓஏ அண்ட் ஏஓஏ நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணோம்னா ஸ்பைஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஐஎன்சி 32 நம்பரில் ஒரு ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணால் எம்ஓஏ ஏஓஏ, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேரக்டரோட டிக்ளரேஷன் ஃபார்ம், சப்ஸ்கிரைபரோட டிக்ளரேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனியில் எந்த தப்புமே இல்லை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலேயும் ஃபஸ்ட்டு டேரக்டர் மேலேயும் எந்த அஃபென்ஸும் இல்லை, லாஸ்ட் 5 இயர்ஸாக எந்த ஃப்ராடுமே அவங்க பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேரக்டருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸோட பர்டிகுலர் டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்னிஷ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சனுக்கு ஃபுல் பவர் நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ பவர் ஆஃப் அட்டானமியும் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரும் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அந்த பவர் ஆஃப் அட்டானமியை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணக்கூடிய பவர்ஸ் எல்லாமே அவருக்கு கிடச்சிரும். ஸோ அந்த பவர் ஆஃப் அட்டானமி இந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு டேரக்டர் ஃபஸ்ட்டு டேரக்டர் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னா அவரோட கன்சர்ன் லெட்டர் ப்ளஸ் அவர் இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் டேரக்டராக இருந்தாரோ அந்த அதர் கம்பெனியில் டேரக்டராக இருக்கார், அந்த அதர் கம்பெனியோட கன்சர்ன் லெட்டர் நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் 7 டேஸ்க்குள்ளே ஆர்ஓசி என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து நமக்கு ஐஎன்சி 11ங்கிற ஃபார்மில் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் எப்போ நமக்கு கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனியாக ஃபார்ம் ஆயிடுவோம். நமக்குன்னு ஒரு ரூல்ஸ், நமக்குன்னு ஒரு ரெகுலேஷன், நமக்குன்னு ஒரு மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியாக ஃபார்ம் பண்ணிட்டு வேறு லெவலில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் ஒரு கேஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து இது வரைக்கும் பார்த்த அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த கேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எதுவும் ட்விஸ்டடான பாயிண்ட்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃபால்ஸ் செக்ஷன் 7 வந்து பார்த்தீங்கன்னா மஹிமா லிமிடெட் ஹஸ் இன்கார்பரேட்டட் ஓகே. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ்லேயே பார்த்துறோம். மஹிமா லிமிடெட் வாஸ் இன்கார்பரேட்டட் பை ஃபர்னிஷிங் த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. as per the Companies Act 2013 state the powers of the tribunal. பவர்ஸ் ஆஃப் த ட்ரிபுனல் NCLT in this regard. ஸோ இதில் ட்ரிபுனல் வந்து என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 7 ஆஃப் த கம்பெனி தட் வேறு கம்பெனி ஹேஸ் இன்கார்பரேட்டட் பை ஃபர்னிஷிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம ஃபர்னிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா பாஸ் சச் ஆர்டர் as it may think it for regulation of the management of the company including changes if any in its MOA AOA in public interest or in the interest of the company and its members and creditors. ஓகேங்களா? ஸோ என்னன்னா இப்போ நம்ம எதில் தப்பு பண்ணியிருக்கிறோம், MOAல தப்பு பண்ணியிருக்கிறோம், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோன்னா MOA ஆல்டர் பண்ண சொல்லுவாங்க. இல்லை ஆர்டிகிள்ஸில் தப்பான இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோன்னா ஆர்டிகிள்ஸ் ஆல்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பாதிக்காத மாதிரி நம்ம வந்து ஆல்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஆர் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஆர் இஸ் மெம்பர்ஸா. ஸோ கம்பெனியோட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பாதிக்கக்கூடாது. கம்பெனியோட கிரெடிட்டர்ஸ், கம்பெனியோட மெம்பர்ஸ் யாருமே பாதிக்காத மாதிரி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. MOA AOA எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லயபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஷால் பி அன்லிமிட்டட். ஓகேங்களா? இப்போது கம்பெனினா மெம்பர்ஸோட லயபிலிட்டி வந்து லிமிட்டடாக. இப்போ இவங்க கம்பெனியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க கம்பெனியே கிடையாது. ஸோ ஒவ்வொரு மெம்பர்ஸுமே செவரலி லைபிளாக மாறிடுவாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு மெம்பர்ஸோட லைபிலிட்டி அன்லிமிட்டடாக மாறிடும். கிளியராக? இப்போ நான் ஒரு கம்பெனியோட மெம்பராக இருக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டோம்னா கம்பெனி ஃபார்ம் பண்ணுறப்ப தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட இருந்து இப்போ என்னோட லைபிலிட்டி என்னது, நான் எவ்வளோ அன்பெய்டு ஷேர் வச்சுருக்கணும் அதான் என்னோட லைபிள். பட் இப்போ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்.
இப்போது ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்து போச்சு, இப்போ நான் 10 லட்ச ரூபா பே பண்ணணும்னா என்னோட பெர்சனல் ப்ராப்பர்ட்டிலையும் கை வைப்பாங்க. ஓகேங்களா, என்னோட லயபிலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லிமிட்டடாக மாறிடும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் ரிமூவல் ஆஃப் த நேம் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். ஆர்ஓசியில் என்னோட கம்பெனியோட நேம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்களா, அதை தூக்கிடுவாங்க. இவன் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்னோட கம்பெனியோட நேமை மொத்தமாக ஆர்ஓசிலேருந்து தூக்கிடுவாங்க. ஓகேண்ணா. அப்புறம் பாஸ் அண்ட் ஆர்டர் ஃபார் த வைண்டிங் ஆஃப் த கம்பெனி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ஸோ மொத்தமாக இழுத்து மூடுங்கன்னு சொல்லிட்டு சீல் வச்சு வைண்ட் அப் பண்ண சொல்லிடுவாங்க. வைண்ட் அப் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. பாஸ் சச் ஆர்டர் அஸ் இட் மே டீம் ஃபிட். வேறு என்னென்ன ஆர்டர் கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் ஒரு ஃபைன் பே பண்ணணும், இல்லை பெனால்ட்டி பே பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா. However, before making any order, the company shall given a reasonable opportunity of being heard in the matter. எந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கம்பெனியை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனியோட மெம்பர்ஸை கூப்பிட்டு ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க. ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா. எடுத்த உடனே ஒரு இவங்க ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட மாட்டாங்க. வைண்ட் அப் பண்ணுறதுக்கும், இல்லை எம்ஓஇ ஏஓஏ சேஞ்ச் பண்ணுறதுக்கும், இல்லை மெம்பர்ஸோட லைபிலிட்டி அன்லிமிட்டட் பண்ணுறதுக்கும் எந்த ஆர்டருமே ஸ்டார்டிங்கில் உடனே கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்களை கூட்டு வச்சு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹியர்டு அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. நம்ம பேசுகிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. பீயிங் ஹியர்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னா ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா. Next, the tribunal shall take into consideration the transaction entered into by the company, including the obligation if any contract or payment of any liability. ஓகேங்களா. ஸோ ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளை விசாரிப்பாங்க. ரெண்டாவது நம்ம என்னென்ன கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகிருக்கோம், ஸோ அந்த கான்ட்ராக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிப்பாங்க. கான்ட்ராக்டில் நம்மளோட லைபிலிட்டி என்ன, நம்ம என்ன கான்ட்ராக்ட் நம்ம போட்டிருக்கோம், ஸோ இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பேரில் ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஏன் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இது எதுவுமே பார்க்காம ஆர்டர் கொடுத்து வைண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு செட்டை 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கோம். இப்போ கம்பெனி இழுத்து முட்டாங்கன்னா அப்போ அவர் என்ன ஆவார், கஷ்டம் தானே. ஸோ ஒருத்தர்கிட்டக்க நம்ம கான்ட்ராக்ட் ஆல்ரெடி வச்சுருக்கோன்னா அந்த கான்ட்ராக்டை ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். 10 லட்ச ரூபா கான்ட்ராக்ட், அதை மண்ணலி போட்டுறக்கூடாது. ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்ட் 10 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் இவங்க ஆர்டர் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கம்பெனி இழுத்து முட்டோன்னா இந்த 10 லட்ச ரூபா வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ கம்பெனி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட எம்ஓஏ ஏஓஏ வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா மெம்பர்ஸோட லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டடாக மாறிடும். மொத்தமாக அன்லிமிட்டடாக மாற்றிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு லைபிள் இருக்குன்னா நம்மளோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாமே கை வைப்பாங்க. நம்மளோட லைபிலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லிமிட்டடாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஓசிலேருந்து நம்மளோட நேமை ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. நமக்கு வைண்ட் அப் பண்ண சொல்லி ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த ஆர்டர் வந்து டீம்டு ஃபிட்டோ அதை இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த ஆர்டர்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு பீயிங் ஹியர்டு நம்மளை கூட்டு விசாரிக்கணும். ரெண்டாவது ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கான்ட்ராக்டாக நம்ம இன்வால்வ் ஆகிருக்கிறோம், அந்த கான்ட்ராக்டில் நம்மளோட லயபிலிட்டி என்ன, இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் ஆர்டர் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து முக்கியமாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேஸில் ப்ரொவிஷனோட சேர்த்து நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் புது ப்ரொவிஷன். ஓகேங்களா. மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ணாத ப்ரொவிஷன் இந்த கேஸில் வந்திருக்கு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆல்ஃபா ஸ்கூல் ஸ்டார்டிங் இம்பார்ட்டிங் நெக்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th on 1/4/2001 with the sole objective of providing education to children of weaker society either free of cost or at a very nominal fees depending upon the financial condition of their பேரண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபா ஸ்கூல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷன் 1/4/2010 எஜுகேஷனை இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா வீக்கர் சொசைட்டி கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இல்லை ரொம்ப கம்மியான ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. However, on 30th March 2018, it came to knowledge of the central government that the said school was operating by violating the objects of its object class, due to which it was granted the status of a Section 8 company under the Companies Act 2013. ஃபஸ்ட்டு Section 8 கம்பெனியை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Section 8 கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் என்ன, ப்ராஃபிட் கிடையாது. ஓகே. Section 8 கம்பெனியை பொறுத்தவரைக்கும் நான் ப்ராஃபிட் மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஆப்ஜெக்ட் என்னென்னா ஒரு ஆர்ட் இல்லை எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கஷ்டப்பட்ட பீப்புள் வீக்கர் சொசைட்டி கிட்டக்க நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இல்லை கம்மியான ஃபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த மோட்டிவில் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க.
பட் ஒரு சில பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நோட்டீஸுக்கு வருது. ஓகே, ஸோ அவங்க மைண்டுக்கு வந்து எட்டுது. ஸோ என்னன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணணுன்ட்டு, பட் இப்போ கொள்ளையாக ஃபீஸ் வாங்குறாங்க. ஓகேண்ணா, ஸோ நிறைய ஃபீஸ் வாங்கிட்டு ப்ராஃபிட் மோட்டிவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, Section 8 company deals with the formation of the company which are formed to promote the charitable object of the commerce, art, science, education, sports. இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி மட்டும் தான் செக்ஷன் 8 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்களே தவிர ப்ராஃபிட் மோட்டிவில் இது ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, such company intends to apply its profit in promoting its object. Section 8 company are registered by the register only at the license. ஓகேங்களா, ஸோ இது ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான். ஆர்டர் ரிவோக் த லைசன்ஸ். இப்போது இவங்க வந்து அந்த மோட்டிவ் வந்து மாறிடுச்சு அப்படின்னா லைசன்ஸை ரிவோக் பண்ணிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டக்க இவங்க லைசன்ஸ் வாங்கி தான் செக்ஷன் 8 கம்பெனி ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது இவங்க நான் ப்ராஃபிட் மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ திடீர்னு என்னென்னா ப்ராஃபிட் மோட்டிவில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களோட லைசன்ஸை ஃபஸ்ட்டு ரிவோக் பண்ணி லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. where the company contravenes any of the requirement or the condition of this section. செக்ஷன் 8ல் உள்ள கண்டிஷனை இவங்க வந்து மீறிட்டாங்க அப்படின்னா இவங்களோட லைசன்ஸை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, where a license is revoked, the central government may by order, if it is satisfied that it is essential in the public interest, direct the company by wound up under this act or amalgamated with another company registered under this section. However, no such order shall be made unless the company is given a reasonable opportunity of being heard. இவங்க என்ன பண்ணால் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. செக்ஷன் 8ஓட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ண உடனே இவங்களை கூட்டு விசாரிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியை மொத்தமாக வைண்ட் அப் பண்ண சொல்லிடுவாங்க. இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனி கூட அமால்கமேட் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனினா செக்ஷன் 8 கம்பெனி கிடையாது, ப்ரைவேட் இல்லை பப்ளிக் கம்பெனி. ஓகேங்களா, ஸோ செக்ஷன் 8 தவிர மற்ற கம்பெனிஸ் கூட அமால்கமேட் பண்ண சொல்லிடுவாங்க. நீ அவங்க கூட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அமால்கமேட் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஆப்ஷன் நடக்கும். லைசன்ஸை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அவங்க செக்ஷன் 8 கம்பெனி கிடையாது. ஸோ அவங்க கம்பெனியை ஒன்று வைண்ட் அப் பண்ண சொல்லுவாங்க, இல்லை மற்ற கம்பெனி கூட அமால்கமேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, we to be wind up under this act. இந்த ஆக்ட்லேருந்து வைண்ட் அப் பண்ணிட்டு அது அமால்கமேட்டட் வித் another company registered under the section. ஓகேங்களா, ஓகே, where a license is revoked and whether the central government satisfied that it is essential in the public interest that the company registered under this section should be amalgamated with another company registered under this section and have similar object, then notwithstanding anything to the contrary contained in this act, the central government may by order provide for such amalgamation to form a single company with such constitution, properties, powers, rights, interests, authorities and privileges. Duties may be specified in that order. ஒன்றும் இல்லை, மேலே பார்த்தா அறியாதாங்க, ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ இன்னொரு கம்பெனி கூட அமால்கமேட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அந்த கம்பெனி செக்ஷன் 8 கம்பெனியாக இருக்கணும். ஓகேங்களா, கிளியரா? ஸோ ஒன்று இவங்களை வைண்ட் அப் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்னொரு கம்பெனி கூட அமால்கமேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அமால்கமேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன கண்டிஷன், சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமால்கமேட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்னொரு கம்பெனி கூட அமால்கமேட் பண்ணியிருக்காங்களா, ஸோ அந்த கம்பெனியில் செக்ஷன் 8 அது செக்ஷன் 8 கம்பெனியாக இருக்கணும். அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, ஸோ சிம்பிள் தாங்க. இப்போ செக்ஷன் 8 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் ப்ராஃபிட் மோட்டிவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன் 8ஓட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இவங்க ஃபாலோ பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அவங்களோட லைசன்ஸை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுவாங்க. செக்ஷன் 8ஓட லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு செக்ஷன் 8 கம்பெனி, ஓகேங்களா, நான் ப்ராஃபிட் மோட்டிவில் நான் வந்து பண்ணிட்டுருக்கிறேன், நான் ப்ராஃபிட் மோட்டிவில் தான் இப்போ பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நான் செக்ஷன் 8 கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் செக்ஷன் 8 கம்பெனி வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கிறேன், ப்ராஃபிட் மோட்டிவில் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னோடய லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ என்கிட்ட செக்ஷன் 8ஓட லைசன்ஸ் இல்லை. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா என்னையே மொத்தமாக வைண்ட் அப் பண்ணதுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா என்னோடய கம்பெனியை வேறு கம்பெனி கூட அமால்கமேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ என்னோடய செக்ஷன் 8ஓட லைசன்ஸை கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ என் கம்பெனியை இன்னொரு செக்ஷன் 8 கம்பெனி கூட அமால்கமேட் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் நான் பப்ளிக்கானி நான் வந்து பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி. ஓகேங்களா, இது வரைக்கும் நான் வந்து கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலை, ஸோ என் லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா
இன்னொரு கம்பெனியோட என்ன அட்டாச் பண்ணிடுவாங்க, இன்னொரு செக்ஷன் 8 கம்பெனியோட என்ன அமால்கமேட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படியும் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன வைண்ட் அப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 விஷயம் நடக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் 8 கம்பெனியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது என்னையை வைண்ட் அப் பண்ண சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு செக்ஷன் 8 கம்பெனியோட என்ன அமால்கமேட் பண்ணிடுவாங்க. அப்படி அமால்கமேட் பண்ணிட்டேன், இன்னொரு செக்ஷன் 8 கம்பெனி கூட நான் அமால்கமேட் பண்ணிட்டேன்னா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதையுமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செக்ஷன் 8 கம்பெனி அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ப்ரொவிஷன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே. எஃபர்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சஃபேர் பிரைவேட் லிமிடெட் ஹாஸ் ரெஜிஸ்டர்ட் இட்ஸ் ஆர்டிகல்ஸ் அலாங் வித் த மெமரண்டம் அஸ் ஆன் 1 ஜூலை 2021. ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எம்ஓஇ ஏஒஇ எல்லாமே ஃபைல் பண்ணி ரெஜிஸ்டர் வந்து 1 ஜூலை 2021 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. The directors of the company seeks your advice regarding effort of registration, company itself and its members. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், மெம்பர்ஸ் வேறு கம்பெனி வேறுன்னு சொல்லி மாறிடும். ஓகேண்ணா? ஸோ மெம்பர்ஸோட லைபிலிட்டி வந்து லிமிட்டடாக மாறிடும். இந்த 2 சீக்வென்ஸ் நடக்கும் நார்மலாக. அப்புறம் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கம்பெனியில் என்னெல்லாம் பார்த்தோமோ அந்த கம்பெனிக்கு அந்த பவர் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செக்ஷன் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன், எந்த டேட் சர்டிஃபிகேட் வந்து எப்போ கொடுத்தாங்களோ அதுலேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் டு த மெமரண்டம் அண்ட் ஆல் த பெர்சன்ஸ் ஹூ மே ஃப்ரம் த டைம் டு டைம் பிகம் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகேங்களா? ஸோ செக்ஷன் அதாவது நம்ம சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் எந்த டேட்டில் கிடச்சதோ அந்த டேட்லேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கம்பெனியோட மெம்பர்ஸாக மாறிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கம்பெனியோட மெம்பர்ஸாக மாறிடுவாங்க. ஷால் பி எ பாடி கார்பரேட் பை த நேம் கண்டெயின் இன் த மெமரண்டம். ஓகேங்களா? ஸோ எம்ஓஏல இப்போ கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வரதுக்கு முன்னாடி எம்ஓஏல சப்ஸ்கிரைபர்ஸ்னு யாரோட நேம்லாம் போட்டிருக்கோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் மெம்பர்ஸாக மாறிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. From the date of incorporation mentioned in the certificate, the company becomes a legal person separate from its incorporators. ஓகேங்களா? ஸோ மெம்பர்ஸ் வேறு கம்பெனி வேறுன்னு சொல்லிட்டு கம்பெனி தனியாக ஒரு லீகல் பர்சனாக மாறிடும். அண்ட் தேர் கம்ஸ் இன்டு எக்ஸ்டென்ஷன் இங்கே பைண்டிங் கான்ட்ராக்ட் பிட்வீன் த கம்பெனி அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ் ஆஸ் எவிடன்ஸ் பை த மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, 2 விஷயம் நடக்குது. ஓகேங்களா? இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் என்னைக்கு கிடச்சதோ அது கிடச்சதுல இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே மெம்பர்ஸாக மாறிடுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியாக மாறிடும். செப்பரேட் லீகல் என்டிட்டியாக மாறிடுச்சுன்னா மெம்பர்ஸ் வேறு கம்பெனி வேறு. ஸோ கம்பெனி பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனும் யார் பொறுப்புனா கம்பெனி தான் பொறுப்பு, மெம்பர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மெம்பர்ஸ் வந்து தனி லீகல் செப்பரேட் லீகல் என்டிட்டியாக மாறிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் இதில் கொடுக்கல, நான் சொல்கிறேன். மெம்பர்ஸோட லைபிலிட்டி வந்து லிமிட்டடாக மாறிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கேஸ்லாவும் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக உள்ள ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2மே சின்ன சின்ன கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ப்ரொவிஷன்ஸ், ஸோ இன்கார்பரேஷனில் அடுத்து என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நாளைக்கு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பை.